அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண் இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்கேற்ற அரசினுடைய விலைப்பட்டியல் மற்றும் அதனை முழுமையாக அரசே கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு முறைப்படுத்தும் சட்டமாக, கட்டாய சட்டமாக ஏற்றப்படும். மின்சார துறை பெண் ஊழியர்கள் நிர்வாகம் சார்ந்த வேலை நியமன பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு மின்சார ஊழியர்களுக்குரிய வேலை சுமை குறைப்பதற்கான ஒரு நல்ல சட்டமாகவும் பெண் ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வேலை நிர்வாகம் மற்றும் மக்களிடத்தில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலை சார்ந்த அனைத்து இடத்திலும் மின்சார கணக்கெடுப்பு மற்றும் மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை வசூலிக்கும் திட்டமாகவும் அமலாக்கம் செய்யப்படும். இதனால் அனைத்து மக்களுக்குரிய ஒரு நல்ல திட்டமாகவும் இது முறைப்படுத்தி தரப்படும் என்பதை இங்கே திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.